வணக்கம். இது இன்தாப். நான் த கிரிட்டிக். வெல்கம் டு இன்தாப். இது இன் எ ஃபியூ மினிட்ஸ் ஷோ. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது தமிழ்நாட்டை பற்றி தான். பசுமையான வயல்வெளி, பரபரப்பாக ஓடுற மக்கள், அப்புறம் சுவையான சாப்பாடு, எல்லா இடத்துக்கும் அக்சசபிளாக இருக்கிற ரோடு. ஸோ இந்த மாதிரி பல விஷயம் தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த தமிழ்நாட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவிலே பார்த்திங்கன்னா ஒரு வளர்ந்து வர மாநிலத்தில், குறிப்பாக சமூக நீதியில், இல்லை சமத்துவத்தில், இல்லை பொருளாதாரத்தில் வளர்ந்து வர மாநிலம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு. தமிழ்நாட்டோட தலைநகரம் பார்த்திங்கன்னா சென்னை. ஸோ தமிழ்நாடு பார்த்திங்கனாவே ஒரு தொழில்துறையில், இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில், இல்லை ஆட்டோமொபைல்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஹப்பாகவே செயல்படுது. அந்தளவுக்கு ஒரு வளர்ந்த மாநிலமாக இருக்குது. அதுலேயும் முக்கியமாக பார்த்திங்கன்னா கல்லணை எப்படி இதை பண்ணியிருப்பாங்கன்னு பேசுகிற அளவுக்கு அன்றைக்கே பண்ணிட்டு போயிருக்காங்க. அப்புறம் சோழா டெம்பிள், மீனாட்சி டெம்பிள், இந்த மாதிரி பல வேலைப்பாடுகள் நம்ம சொல்லலாம். அப்புறம் இந்தியாவிலேயே பார்த்திங்கன்னா ஒரு மிக நீளமான ஒரு கடற்கரை எதுன்னா நம்ம மெரினா பீச்சு தான். அப்புறம் உலகத்திலே தொன்மையான ஒரு கலையும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இருந்திருக்கு. அது பரதநாட்டியம். அப்புறம் அப்புறம் குறிஞ்சிப்பூ, ஜல்லிக்கட்டு, இந்த மாதிரி பல விஷயம் தமிழ்நாட்டோட சிறப்பு தான். குறிப்பாக தமிழ்நாட்டோட வளர்ச்சியை பற்றி சொல்லணுன்னா திராவிட கட்சிகளை பற்றி சொல்லாமல் நம்ம இருக்கவே முடியாது. என்னோட தனிப்பட்ட கருத்து, தமிழ்நாட்டோட வளர்ச்சியில் அதிக பங்கு வகிச்சது திராவிட கட்சிகள். அது எது வேணாலும் இருக்கலாம். குறிப்பாக பெரியாரில் தொடங்கி அண்ணா, கலைஞர், காமராஜர், மு.க. ஸ்டாலின், அதுலேயும் குறிப்பாக இப்போ இருக்கிற எல்லா தொழில் வளர்ச்சிக்கும் விதை போட்டது நம்ம கலைஞர் கருணாநிதி அவர்கள். நன்றி.